ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தே மனிதன் ஆரம்ப இனம் குரங்குகளில் இருந்துதான் மனிதன் வம்சாவளியாக வந்திருக்கின்றான் என்ற கருத்துக்கள் பரம்பலாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையாகவே குரங்குகளில் இருந்துதான் மனிதன் பரிணமிச்சிருக்கானா? அப்படி என்றா இப்ப வாழ்ற குரங்குகள் மட்டும் ஏன் மனிதனா உருமாற்றம் அல்லது பரிணாமம் அடையதில்லை? இதுக்கு பின்னால் இருக்கிற விஞ்ஞான விளக்கங்கள் என்ன? பரிணாமம் என்று ஒன்று உண்மையாகவே நடக்குதா? இதை பற்றிய முழுமையான ஒரு விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இது மாதிரி சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். பரிணாமம் நிறுத்தப்படுகின்றதா அல்லது தொடர்ந்து நடைபெறுகின்றதா? தொடர்ந்து பேசுவோம். முதலாவது, இந்த பரிணாமம் என்றதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முதல் இந்த குரங்குகள்ல இருந்து மனிதன் உருமாற்றம் பெற்று அல்லது பரிணமிச்சு வந்திருக்கான் என்ற கருத்து முற்றுமுழுதான ஒரு பொய். சார்ல்ஸ் டார்வின் கருத்துப்படி என்ன சொல்றேன்டா, இந்த மனிதனுக்கும் குரங்குகளுக்கும் ஒரு தனிப்பட்ட பொது மூதாதையர் ஒன்று இருந்திருக்காங்க. அவங்கள்ல இருந்து தான் 2 கிளைகளா பிரிஞ்சு வந்ததுதான் இந்த குரங்குகளும் மனிதர்களுமே தவிர குரங்குகள்ல இருந்து மனிதன் பரிணமிச்சு வரல. சோ இதுகள் அடிப்படையில மனிதன் ஒரு கிளையா பிரிஞ்சு இப்ப வரைக்கும் ஆறறிவு கொண்ட மனிதனா ஒரு கூர்ப்படைஞ்சு பரிணமிச்சு வந்திருக்கான். ஆனா இப்ப ஒரு சில காலங்களா அல்லது சில லட்சம் காலங்களா மனிதன் பரிணாமத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி என்றா பரிணாமம் நின்று போய்விட்டதா அல்லது ஏன் மனிதன் பரிணாமத்துல வளர்ச்சி அடைகிறான் இல்லை? இது போல பரம்பலான கேள்விகள் இருக்குது. சோ பரிணாமம் உண்மையாகவே நிப்பாட்டப்பட்டுதா அல்லது இதற்கு பின்னால் இருக்கிற உண்மையான விளக்கங்கள் என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். இப்ப அதிகமா பேசப்படுற ஒரு கருத்தா இருக்கிற இந்த எவல்யூஷன் பரிணாமம் நிப்பாட்டப்பட்டுதா அல்லது இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுதான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். உண்மையாகவே உதாரணமா நம்ம பார்த்தோம்னா இப்போ உங்களோட சின்ன வயசு போட்டோன்னு நீங்க எடுத்து பார்க்கலாம், இப்ப இருக்கிற போட்டோன்னு எடுத்து பாருங்க. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா டெய்லி நம்ம கண்ணாடி பார்த்திருப்போம், நம்மளால அந்த வித்தியாசத்தை உணர முடியுதா? உணர முடியாது. இதே மாதிரி இப்ப இருக்கிற நம்ம போட்டோன்னு வச்சுக்கொள்வோம், இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம போட்டோ எடுத்து பார்ப்போம், அப்பையும் பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்கும். ஆனா டெய்லி நம்ம கண்ணாடி பார்க்க நம்ம முகத்துல இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுது, நம்ம கலங்கள் இப்படி மாறுது, நம்ம காதுர ஷேப் இப்படி மாறுது, இதுகளை பற்றி எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்குதா? நிச்சயமா இல்லை. அதே மாதிரி தான் இந்த பரிணாமம் என்றதை நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில விளங்கி கொள்ளலாமே தவிர டே டு டே லைஃப்ல இது மாற்றம் பெற்று வாரதை நம்மளால உணர முடியாது. சோ பரிணாமம் என்றது நிப்பாட்டப்பட்டுதான் என்ற கேள்விக்கு இது ஒரு சிறந்த பதிலா இருக்கும். ஏனென்றா இந்த உலகம் கிட்டத்தட்ட 5 பேரழிவுகளை பார்த்துட்டு அந்த 5 பேரழிவுகளையும் சில உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு, சில உயிரினங்கள் தப்பி பிழைச்சு பரிணமிச்சு வேறொரு உருமாற்றம் பெற்று வேற வேற வகைகளில் தொடர்ந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வந்து கொண்டிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னொரு பேரழிவு ஏற்படக்குள்ள மனித இனம் முற்றுமுழுதா அழியலாம் அல்லது மனித இனத்தில் குறிப்பிட்ட இயல்புகள் காரணமாக அந்த இயல்புகள் மட்டும் மறைக்கப்பட்டு இன்னொரு விதமா மனிதன் எவல்யூஷன் ஆகி போகலாம். ஸோ உலகம் வாழ்ந்து கொண்டு வார காலகட்டங்கள் முழுவதும் இந்த பரிணாமம் என்றது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வருமே தவிர பரிணாமம் என்றதுக்கு இப்ப வரைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாத ஒன்றாகத்தான் இருக்குது. இதற்கு மேலதிகமாக இந்த பரிணாமம் அல்லது எவல்யூஷன் என்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில், அதாவது நம்ம கண் கூர்ந்து பார்க்கிற கால இடைவெளியில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது நடந்து முடிகிறதுக்கு சில 1000 வருஷங்கள்ல இருந்து பல லட்சம் வருஷங்கள் வரைக்கும் எடுக்கலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் இருந்த மனிதன் நிகண்டதாஸ் அப்படியான மனிதர்கள் இனங்களை பார்த்தோம்னா அவர்கள தாடிகள அமைப்பு மிக பெரிதா இருக்கும். என்ன காரணம்டா, தாடிகள அமைப்பு பெரிதா இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பிரதானமா வேட்டை உணவுகளையும் பச்சை இறைச்சிகளையும் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு நெருப்பிட கண்டுபிடி, அதனை தொடர்ந்து மனிதன் என்ன செய்யறான், இந்த இறைச்சிகளை சமைச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறான். இதுகளுக்கெல்லாம் பிறகு பற்கள் அமைப்பு படிப்படியா மாற்றம் அடையுது, தாடைகள் அமைப்பும் கணிசமான அளவு சின்னனாய் கொண்டு வருது. சோ இதுகள் எல்லாம் தான் மனிதன்ல கூர்ப்பாக அல்லது பரிணாமமாக இப்ப நடந்து கொண்டு வருது. பரிணாமம் என்றது தனிப்பட்ட அடிப்படையில் ஒரு உருவங்கள்ல மட்டுமோ அல்லது சில பெரிய அங்கங்கள்ல மட்டும்தான் ஏற்படணும் இல்லை. இப்படியான சின்ன சின்ன மாற்றங்கள் கூட பரிணாமமாக தான் கருதப்படும். இப்ப நம்மட உணவு பழக்கங்கள் இன்னும் மாற்றம் பெற்று வரதால ஒருவேளை இப்ப இருக்கிற நம்ம 32 பற்களுக்கு பதிலாக இன்னும் சில லட்சம் வருடங்கள் கழித்து பற்கள் எண்ணிக்கை 28 குறையலாம் என்றும் சில பரிணாமம் பற்றிய விஞ்ஞான அறிக்கைகள்ல சொல்லப்படுது. இவற்றுக்கும் அதிகப்படியாக இன்னொரு உதாரணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய இந்த கைவிரல்ல இருக்கிற இந்த கடைசி சுட்டுவிரல், இந்த சுட்டுவிரல் சில லட்சம் வருடங்களுக்கு பிறகு வார உயிரினங்களுக்கு, அதாவது வார மனித இனத்துக்கு இந்த சுட்டுவிரல் இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏனென்றா இந்த சுட்டுவிரல்ற பயன்பாடே மிக குறைவாக குறைஞ்சி வரத காரணத்தால இன்னும் வார இனங்களுக்கு இது பரிணாமம் அடைஞ்சு இந்த சுட்டுவிரல் இல்லாம போயிரும் என்று சொல்லுவாங்க. சோ நீங்க யோசிப்பீங்க, இப்படி பயன்பாட்டுல குறையிற சில உறுப்புகள் எப்படி மனித இனத்துல இருந்து அழிஞ்சு கொண்டு போகுதுன்னு பார்த்தோம்னா இதுக்கு காரணம் டிஎன்ஏ. நம்மளோட டிஎன்ஏ ஒரு சந்ததியிலேருந்து அடுத்த சந்ததிக்கு எது எதெல்லாம் பயன்பாட்டில் இருக்குதோ அதை மட்டும்தான் கடத்தும். சோ அதைத்தான்
அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த சில உறுப்புகள் பயன்பாடுகள் குறைஞ்சு கொண்டு வந்துச்சுண்டா பரிணாம அடிப்படையில் அந்த உறுப்புகள் அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படாது. அது மாதிரி தான் இந்த விரல்கள் கூட ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு இன்னும் சில லட்ச வருஷங்கள்ல கடத்தப்படாம போகலாம் என்று சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்னத்தை விளங்கிக் கொள்ளலாம்டா, பூமி எதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்குதோ அல்லது பூமி ஒரு பேரழிவுகளில் இருந்து அழியாம எப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்குதோ அப்ப வரைக்கும் இந்த எவல்யூஷன், அதாவது பரிணாமம் என்றது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. அது உடல் ரீதியாகவும் மூளை சம்பந்தப்பட்ட ரீதியாகவும் சில அங்கங்கள் ரீதியாகவும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு. ஸோ பரிணாமம் என்றதுக்கு முற்றுப்புள்ளி மனிதன் அல்லது உயிரினங்கள் வாழ்ற வரைக்கும் வைக்க முடியாதுன்றது தெளிவா தெரியுது. ஸோ பரிணாமம் பற்றியும் பரிணாமம் நிறுத்தப்பட்டதா என்ற ஒரு கேள்விக்கும் புதியதொரு விட உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுண்டா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இல்ல இது போல நிறைய விஷயங்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டேன் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், வீடியோ மிஸ் பண்ணாம பாப்பீங்க. சோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS.